இதான் நம்ம அக்காமடேஷனோட வாஷிங் ஏரியா. இங்க பாருங்க எத்தனை இது இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 17 வாஷிங் மிஷின் வச்சிருப்பாங்க ஃபுல்லா. பாருங்க அப்படியே இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து இது ஒவ்வொரு டைல்ஸ் கல் மாதிரி இருக்கா. இது எல்லாமே ஒவ்வொரு அடுப்பு, நம்மளோட எலக்ட்ரிக் ஸ்டவ். இதெல்லாமே இங்கதான் வந்து நம்ம குக் பண்ணுவோம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் அந்த இது வெசல்ஸ் இது பண்றது, பாத்திரம் கழுவிக்கிறதுக்கு. இது எப்படி ஆன் பண்றதுன்னு பாக்குறேன் பாருங்க. இந்த மாதிரி 4 இது இருக்கும், 4 செட் ஆஃப் இதையுமே நம்ம இது பண்ணிக்கலாம். பட் இதுக்குண்டான பாத்திரத்தை வச்சுதான் நம்மளால பயன்படுத்த முடியும். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. 9 அடுப்பு இருக்கு. இந்த 9 அடுப்புமே இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆயிரும். இது வச்சிட்டோம்னா ஃபுல்லா ஆன் ஆயிரும். லோவா ஹையா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இதை வந்து சமைச்சிக்கலாம். அண்ட் தென் ஏர் போக வேக்கம்ப் இருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அகாமடேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ஆன் ஆயிரும். ஆன் ஆன பிறகு பிளஸ் மைனஸ் இதை வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த டைமிங்கை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட இது எனக்கு என் கம்பெனியில் கொடுத்துருக்கிற கிச்சன் ஏரியா. ஓகேவா? ஸோ உங்களுக்கும் இது மாதிரி தான் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் வாஷிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 150 ரூபிள்ஸு நம்ம பே பண்ணி தான் இது பண்ணணும். இங்கே நம்ம இது பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த மிஷின்ங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிடணும். நம்ம கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், விசா கார்டு, மாஸ்டர் கார்டு இதெல்லாமே அக்செப்ட் ஆகும். இங்கே 150 ரூபிள் இது ப்ரொசீட் கொடுத்துட்டோம்னா இதாகிக்கும். நான் கையிலேயே துவைச்சிப்பேன். எனக்கு கையில் துவைக்கிறது தான். ஏன்னா எங்கள் வீட்லேயே நான் வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண மாட்டேன். கையில் தான் துவைச்சேன், எனக்கு பழக்கம். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாஷிங் அந்த லிக்விட் கிடைக்கும். உங்களுக்கு இது கிடைக்குதா? லிக்விட் வாஷிங் லிக்விட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நம்மளோட கிச்சன் செட்டப் இருக்கு. அடுத்தது நம்மளோட இது ரூம் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க ரூம்ஸ். இதான் என் ரூமு, 42 ரூமு. இதில் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அப்படி வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். கபோர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது என்னோட கபோர்ட்ஸு. எங்கள் அம்மா கொடுத்த முருங்கை பொடி பேஸ்ட், நம்ம ஊர் பேஸ்ட்டு, பட்ஸு. அண்ட் தென் கீழே என்னோட பேகு, வாட்டர் கேனு, அண்ட் தென் பாசிப்பயிர் ஊற வச்சுருக்கேன். இதுதான் ரூம் செட்டப். பார்த்துக்கோங்க. அக்காமடேஷனுங்கிறது இப்படி தான் இருக்கும்.